அனைவருக்கும் என்னுடைய தமிழ் வணக்கம். பண்பாடு வேறும் விழுதும் என்ற நூலை பற்றி அந்த நூலை எழுதிய பேராசான் சுப்பிரமணியம் ராசரத்னம் அவர்கள் ஆத்மீயோதி அமைப்பின் ஊடாக நாங்கள் கேட்டுக்கொண்ட வேண்டுகோளுக்கு அமைய அவர் அதனை நமக்கு வாரம் தோறும் பிரதி ஞாயிற்றுக்கிழமை 2 மணி தொடக்கம் அதனை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே இன்று பாகம் 3 இடம்பெற போகின்றது. முதல் பாகத்திலே நான் குறிப்பிட்டிருந்தேன், அவர் எங்களுக்கு அதை தேனாக தருகிறார் என்று சொல்லி. தேன் என்றால் அதிகமாக போனால் அது தித்திக்கும் என்பதனாலே ஒரு 20 நிமிடத்திற்கு கிட்ட அந்த அந்த நூலை பற்றி அவர் என்ன உள்ளடக்கத்தை பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதில் அவர் ஒரு வேண்டுகோளை விடுகிறார். என்னென்றால், பார்ப்பவர்கள் மூடிக்கொண்டிருந்தால் பேசுவது தனக்கு கடினமாக இருக்கிறது, முகத்தை பார்த்து பேச முடியாது. எப்பொழுதுமே பேச்சாளர்கள் மற்றவருடைய கண்களைத்தான் பார்ப்பார்கள். பேசுகிறது புரிகிறதா அல்லது பேசுகிறதை கவனிக்கிறார்களா என்று சொல்லி பார்ப்பார்கள். அந்த வகையிலே தயவு செய்து இதை கிரைத்து பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் உங்களுடைய வதனத்தை, அழகிய வதனங்களை காட்ட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். இன்னும் ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். இது வேறு தளங்களில் நீங்கள் இதனை காண முடியாது. முகநூலிலோ அல்லது இனி இதர தளங்களிலோ இதனை நீங்கள் இப்பொழுது கண்டுகளிக்க முடியாது. எங்களுடைய இந்த நேரடி தளத்திலே தான் இதை காணக்கூடியதாக இருக்கும். எனவே எல்லோரும் இந்த தளத்துக்கு இதனை கண்டுகளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சிலர் நினைக்கின்றார்கள் இது ஆசிரியர்களுக்காக மட்டும்தான் இந்த தளத்தினூடாக வருகிறது என்று. இல்லை, எல்லோரும் உலகம் பூரா இருக்கின்ற எல்லோருமே இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். இதிலே யாருக்கும் தடை என்று கிடையாது. இறுதியாக பேராசன் பேசியதன் பின்னர் அவர் எங்களுக்கு ஒரு சில நிமிடங்கள் தருவார். எங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால், அது தொடர்பான கேள்விகள் இருந்தால் நாங்கள் அதனை கேட்டு விளக்கங்கள் பெறலாம். அந்த வகையில் இன்றும் கூட எங்களுக்கு கேள்விக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது எங்களுடைய பேராசான் குறிப்பா அன்று கதைக்கின்ற பொழுது பிணி என்பதை பற்றி நான் சொல்வதாக இருக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். பிணியை பற்றி நாங்கள் எல்லோரும் அறிவதற்கு ஆவலாக இருக்கிறோம். இதோ உங்கள் முன் சுப்பிரமணியம் ராசரத்தினம், எங்களுடைய பேராசான் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று 3வது கிழமையாக உங்களை இந்த விடயமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவர்களுக்கும் இது பற்றிய முகநூலில் போன செய்திகளை கேட்டு உலகம் பூராகவும் இருந்து பலர் நல்ல வரவேற்பான செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி. நாங்கள் இவ்வளவு காலமும் பண்பாடு தோற்றம் பெறுவதற்கான, இந்த பண்பாடு என்றால் என்ன அல்லது அறிவதற்கான ஆரம்ப சில விடயங்களை, அதுக்கு அத்திவாரமாக உள்ள விடயங்களை தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். பண்பாடு என்றால் என்ன என்றதை கேட்டு நாங்கள் வரவில்லை. அதுக்கான அத்திவாரமான சில விஷயங்களை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில நாங்கள் இவ்வளவு நாளும் சென்ற வாரம் பார்த்தது, எங்களுக்கு மனிதன் என்று சொன்னா அவனுக்கு தேவைகள் இருக்கும். அவனுடைய மனிதன் என்றது உடலுக்கு ஒரு தேவை இருக்கும், அது உணவு. உயிருக்கு ஒரு தேவை இருக்கும், அது அன்பு. அது போல மனதுக்கு ஒரு தேவை இருக்கும், அது அறிவு என்றதை நாங்கள் பார்த்தோம். இந்த அன்பு உயிரினூடாக போனால் அதனுடைய விளைவுகள் உயிருக்கூடாக போய் உடலூடாக வெளிப்படும் பொழுது அது எவ்வாறான உணர்வையும், உயிரோட போய் உயிருக்குள்ளே கலக்கும் போது எப்படி, அறிவுட கலக்கும் போது எப்படி, இந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் சென்ற வாரம் பேசியிருக்கோம். இப்பொழுது நான் இதிலிருந்து அடுத்த ஒரு படிநிலைக்கு போகின்றேன். உடலுக்கு உணவு தேவை. மனிதனுக்கு உணவு தேவை, கட்டாயம் தேவை. அப்ப இந்த உடல் தேவை என்றால், இப்ப எனக்கு என்னுடைய உடல் இருக்குது, இந்த உடலுக்கு உணவு தேவை. அது தேவைப்படுகிறது என்பதை எப்படி அந்த உணர்த்துறது மாத்திரம் அல்ல, அதை பெற்றுக்கொள்வதற்கு அந்த உடலானது ஒரு உணர்வு ரீதியாக எங்களோட சண்டை பிடிக்கும் அல்லது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். இந்த மனதுக்கு, உடலுக்கு உணவு, உயிருக்கு அன்பு, மனதுக்கு அறிவு, இவற்றை பெற்றுக்கொள்றதுக்கு அது முயற்சிக்கும், சும்மா இருக்காது. நாங்கள் கொண்டே தீர்க்கிறதில்லை. அது உங்களுக்கு ஒரு நிர்பந்தத்தை,
ஒரு ஒரு அழுத்தத்தை தரும். இப்போ உதாரணமாக முதல் ஒன்று எடுப்போம். உடலுக்கு உணவு தேவை. அந்த உடலுக்கு உணவு தேவை என்பதை உடல் எங்களுக்குள்ள உள்ளுணர்வால எங்களுக்கு உணர்த்து. அதுக்குத்தான் பேர் இயல்பான உந்து சக்தி. இந்த உடலுக்கு, உயிருக்கு, மனத்துக்கு இயல்பாகவே ஒரு உந்து சக்தி இருக்கு. உந்து சக்தி என்று சொன்னா அது இயல்பு ஊக்கம், அத அந்த ஒரு தூண்டுதல், அதை பெற்றுக்கொள்றதுக்கான தூண்டுதல், இயல்பு ஊக்கம், ஒரு உந்து சக்தி ஒன்று மனிதன்ல உருவாகும். இப்ப நீங்க சொல்லுங்க, அப்ப உடலுக்கு உணவு தேவை என்றால் அதுல இயல்பாக உடல்ல பிறக்கிற உந்து சக்திகள் என்னென்ன ஆறு சொல்லுங்க பார்ப்போம். இயல்பாக உடல்ல பிறக்கிற உந்து சக்தி என்ன? பசி வரும். பசி வந்தாத்தான் எங்களுக்கு உணவு சாப்பிடணும் இன்னும் எங்களை தூண்டும். எங்களை உணவை உண்றதுக்கு தூண்டும். ஆரோக்கியமான உணவை நாங்க கொடுக்கணும், அது பிறகு அறிவால கொடுக்கணும். அப்ப முதல் உடல் எங்களுக்கு ஒரு தூண்டும். சொல்லுவார்கள், பசி வந்துட 10 பறந்துடுவன், மற்ற எல்லா விஷயமும் மறந்துடும். அது தூண்டும். அதை பெற்றுக்கொள்ளும் மட்டும் அது போராடி கொண்டிருக்கு. அதுக்காகவே போராடும். அப்ப இந்த உடலுக்கு உணவு தேவைக்கு பசி என்ற ஒரு உந்து சக்தி தோன்றும். அதுபோல இந்த உடம்புல இருந்து பிறக்கிற உந்து சக்திகள் வேறு என்னென்ன சொல்லுங்க பாப்போம். வேறு என்னென்ன உந்து சக்திகள் உடல்ல இருந்து தோன்றும்? கொட்டாவி வரும். கொட்டாவி வரும். பசிக்காக கொட்டாவி வரும். வேறு உறக்கம், நித்திரை. அது நித்திரைய தேடும். அந்த நித்திரைய நீங்க நேர்ந்து கொடுக்க இல்லையோ அது ஆக்களை விசனாக்கி, அதாவது துடிக்கும். அதை தேடி நாடி ஓடும், அதை உந்தும். அது இயல்பான ஒரு உந்து சக்தி. பசி, நித்திரை. வேறு என்ன? சோர்வு. நீங்க நித்திரை கொள்ளாட்டி சோர்வு வரும். நல்ல உணவை கொடுத்து நித்திரை கொள்ளாட்டி சோர்வு வரும். ஓகே. பசி, தலையிடி, அது அதான பக்க விளைவு ஒழிய அது உந்து சக்தி அல்ல. பசி, இந்த வீடியோ கிளிப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். பசி வரும், தாகம் வரும். நித்திரை சொன்னீங்க, ஓகே, நித்திரையும் வரும். நித்திரை வரும். வேற என்ன வரும்? வேற என்ன உடம்பின் வேற என்ன உந்து சக்திகள்? தானாக பிறக்கிற உந்து சக்தி உடல்ல. பசி, தாக, நித்திரை. வேற இப்படியே இந்தியா கேட்டு வாசமுக்கு போட்டு வரும். விளங்க இல்ல, மலசலங்கழித்தல் வரும். மலசலத்துக்கு போக வேண்டிய அது இயல்பான உந்து சக்தி. கழிவு பொருட்களை வெளியேற்றுவது. அதை விட அடுத்தது பாலுணர். இதெல்லாம் எங்கட இயல்பாக எங்கட உடம்புல தோன்றுற உந்து சக்திகள். இவற்றை நாங்கள் புறக்கணிக்க இயலாது, புறக்கணிக்க கூடாது, புறக்கணிக்கவும் முடியாது. அது மனத்தை பெரிய முறிவை உண்டாகும். பசி, நீங்கள் சாப்பிடவும் இல்லையோ ஒன்றும் செய்ய முடியாது. தாகம், தண்ணி குடிக்கவும் இல்லாட்டில் அது கேட்டுக்கொண்டே இருக்கும். நித்திரை கொள்ளால் இருக்கலாது. அது இயல்பான உந்து சக்தியில் நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். மலசலத்துக்கு போறது, அது போகையில பெரிய பிரஷர் போயாக வேண்டும். அது போலதான் பால் உணர்வு. இது சங்க காலத்துல எல்லாம் மிக செழிப்பாக உணவை போல, தாகத்தை போல, நித்திரை போல பராமரிக்கப்பட்ட ஒரு விடயம். அதை இந்த பிறகு இந்த ஆரியர்களுடைய வருகைக்கு பிறகு பேசா பொருளாக ஆக்கிவிட்டார். அது தப்பு. இப்ப இந்த கல்லூரிகள்ல கூட செக்ஷுவல் எஜுகேஷன் இருக்கு, வழங்குறோம். பால் உணர்வு அதுவும் உடம்பு கேட்டுக்கொண்டே இருக்கு. இது எல்லாம் முறைப்படி நாங்கள் பராமரிக்க வேண்டிய விஷயம். இது உடல்ல ஏற்படுகின்ற தாக்கங்கள், இதால் ஏற்படுகின்ற உந்து சக்திகள். இதை நிறைவேற்றாத வரை அது பெரிய துன்பத்தை உடலுக்கு கொடுத்து கொண்டே இருக்கு. அது மனிதன் உள்ளத்தை ஆட்டி படைக்கக்கூடியது. அதை நிறைவு செய்யாத வரை அது தூண்டிக் கொண்டே இருக்கு. அவரே மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கு.
இவற்றை வடிவா பராமரிக்காதால நேர்த்து கவனிக்காதாலதான் பல்வேறு விளைவுகள் எங்கட உள்ளத்தில உருவாகும். இப்ப ஒரு சகல இது மனுஷனுக்கு தான் இருக்கா இல்ல, எல்லா சகல உயிர்களுக்கும் இருக்கு. இப்போ செடி இருக்கு, நாங்க பூ கண்டு வச்சுக்கிறோம், தண்ணி வேணும். தண்ணி விடையிலேண்டா அது வாடி போகும். கன நாள் போச்சு வந்தா அது செத்தே போகும், அந்த தடி பட்டு போகும். அப்ப உலகில தோன்றிய எல்லா உயிர்களும் தன்னுடைய இயல்பான உந்தி சக்திகளை வச்சுக்கொண்டு அதை நிறைவேற்ற துடிக்கும். இதுல உடலால வாரது முன்னுரிமை கொடுக்கப்படும். அதான் பசி வந்திட 10 பறந்துடும் சொல்லி செலுத்தினோம். அது முதல் உடல் தேவை வலு முக்கியமான. இதாலதான் உடல்ல உள்ள பசிப்பிணி, பசி, காமம், நித்திரை இதுகளை பிணின்னு சொல்லுவார். உடம்பு இருக்கு, உடலுக்குள்ள உயிர் இருந்து உடம்பு இருக்கும் மட்டும் இது பிணி நோய் போல எங்களோட தொடர்ந்து கொண்டே வரும். நீங்கள் நேற்று சாப்பிட்டு சாப்பிடாத கேளாது. இவைகள் எல்லாம் உள்ளத்து உணர்வுகள், இது தேடிக்கொண்டே வரும். அப்ப இதற்கு நாங்கள் எப்படி தனிச்சு கொள்ற வேணும், எப்படியும் இதை நிறைவு செய்ய வேணும். மனுஷனா பிறந்ததை இந்த உடல் இந்த இயல்பான உந்தி சக்திகளை நாங்கள் தனிச்சு கொள்ளுவோம். இதே போலதான் எல்லாத்துக்கும் இருக்கு உந்தி சக்தி. உயிருக்கு உந்தி சக்தி இருக்கு, மனதுக்கு உந்தி சக்தி இருக்கு. அப்ப உடல் இப்ப நாங்கள் எடுத்தவன் சொல்லிச்சேன்னா, மனதை எடுத்தவன் சொல்லிச்சேன்னா, இப்ப உயிருக்கு என்னென்ன உந்தி சக்தி இருக்கு? உயிர் பாதுகாப்ப நாடும். எல்லா விதத்திலும் உயிர் தன்னை பாதுகாக்க பார்க்கும். பாதுகாப்புக்கு வில்லங்கம் பெற்றா பயத்தை தோற்றுவிக்கும். உங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு. ஒரு எங்கட ஊர்ல சண்டை காலத்துல இருந்தீங்களா தெரிஞ்சு குண்டு குள்ள போதென்றால் ஓடி போடு, என்னத்தை விட்டுடும் சாப்பிடாதுன்னு ஓடி போய் வங்கறதுக்குள்ள இருக்கு. என்ன பாதுகாப்பு உணர்வு உயிர், அதான் உயிர் கொடுக்குற உந்து சக்தி. உயிரின்றி அடுத்தது அன்பு வாரபடியால் அது ஆர்வம் உடமையே கொடுக்கும். திருவள்ளுவர் ஆர்வம் உடமை என்றே ஒரு அதிகாரம் போட்டிருக்கிறார். உடல் நோய்கள் வரும், உயிரை வடிவா பராமரிக்காட்டில் உடல் நோய் வரும். அந்த உயிர் அன்பு உயிருக்கூடாக போறபடியால் அந்த உயிரால வார உந்து சக்திகள் தான் பற்று, நன்றி சொல்ற பழக்கம், நன்றி உணர்வு, இரக்கம். ஒரு ஒரு துன்பப்படுவதால பார்த்து இரக்கப்படுறது, ஒரு எங்களுக்கு அன்பானவர்களுக்கு ஒரு விலங்கன் என்றால் துக்கப்படுறது, அன்பானவர்களோ அல்லது மற்றவர்களோ வேண்டாதை செய்தா கோபப்படுகிறது. எங்களுக்கு ஒரு கடமை, அம்மா அப்பா பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், மனைவி கணவனை பார்க்கணும், வீட்டை பார்க்கணும். இப்படியான கடமை உணர்வு, தியாகம், நாட்டுக்காக இல்ல. அதான் சொல்லுவார் திருவள்ளுவர், அன்பு என்பது அறத்துக்கண்டு மாற்றம் நிற்கலாது, வரத்துக்கு தான். நாட்டு மீது கொண்ட பற்றால, இனத்தின் மீது கொண்ட பற்றால தான் உலகத்திலே எத்தனையோ வீரர்கள் போய் உயிரை திறந்து சண்டை பிடிக்கிறோம். நாட்டுக்காக, மொழிக்காக தங்கள் உயிர் தியாகம் செய்கிறார். இதெல்லாம் உயிரால மாற உந்து சக்திகள். அப்ப உயிருக்கும் ஒரு உந்து சக்தி இருக்கு. இவ்வளவு இந்த உயிரில இருந்து பிறக்கிற உந்து சக்திகள். அது போலதான் நீங்கள் அறிவுக்கு போனீர்கள் என்றால், அறிவுக்கு போனீர்கள் என்றால் நீங்கள் ஆக்க சக்தி, உங்களோட கலைப்படைப்புகள், எழுத்துக்கள், பேச்சு வன்மைகள், உங்களோட சித்திரம் வரைகிற தன்மை, சிற்பம் செய்கிற தன்மை, இதனால் இன்னைய கம்ப்யூட்டர்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஆயிருக்கிறது, புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் அறிவு மனதுக்கூடாக வந்து எங்களுக்கு கிடைக்கிற உந்து சக்தி. அதுதான் ஆக்க சக்தி. அதுபோல 6000 இயல்பு, ஒன்றை சரிபுல அல்லது ஏன் இப்படி நடக்குது, எப்படி நிகழுது என்றது 6000 சர்ப்பம். அதை விட எண்ணங்கள், எங்கட மனதில் தோன்ற எண்ணங்கள் எல்லாம் நாங்கள் பெற்ற அறிவின் அடிப்படையில தான். நான் சொல்றது சின்ன ஒவ்வொரு பொருளா இருந்தாலும் நான் விரிவாக ஒவ்வொன்றையும் பற்றி சொல்றேன், அப்ப உங்களுக்கு விளங்கு. அதே போல நாங்கள் கனவு காண்போம், நித்திரையில மாத்திரம் இல்லை, கற்பனை கொண்டு நான் இப்படி இருக்கணும், அது செய்யணும், இது செய்யணும், கனவு காண்போம். இதுகள் எல்லாமே
ஒரு என்கிற அறிவால மனதுக்குள்ள கிடைக்கிற மனதின் உந்து சக்தி, மனதின் உந்து சக்தியால் தான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இதுகளை இந்த துறைகள்ல கலை, இலக்கியம், மெய்யியல் போன்ற வெளிப்பாடுகள் எல்லாமே நாங்கள் இந்த மனதில பிறக்கிற இயல்பான உந்து சக்தி. இந்த இப்படியாக எல்லாத்துக்கும் உடல், உயிர், மனம் மூன்றும் இருக்கின்ற இந்த உடல், உயிர், மனம் இந்த மூன்றிலும் ஒரு உந்து சக்திகள் அதை அறிவு அடைகிறதுக்கு ஒரு கலையா அந்த கலையை பற்றிய அறிவு அதுல விருப்பத்தை உண்டாக்கி கலையை பற்றிய அறிவை கொடுக்கறதுக்கு மனதை தூண்டும். ஒரு கடமையா அதை உயிரை தூண்டும். அன்பு வந்து தூண்டுறதால அந்த கடமையை செய்ய நாங்கள் முற்படுவோம். ஐயோ அதை நாங்கள் செய்யாமல் இருக்க கூடாது, பிள்ளைக்கு அதை செய்யணும், சகோதரத்துக்கு அதை செய்யணும், சொல்லிட்டேன் செய்யணும். இப்படியான முழுமைய அறிவும் மனமும் உயிரும் சேர்ந்து எங்கட சில விஷயங்களை எங்களை இயக்கி கொண்டு. ஆனால் இது எல்லாம் நடைபெற வேண்டும் என்றால் முதல்ல எங்களுக்கு உடல்சார் உந்து சக்திகள் நிறைவு செய்யப்பட வேண்டும். அதுக்கு செய்தா பிறகுதான் அது உயிர் சார்ந்ததுக்கோ அறிதல் சார்ந்ததுக்கோ போகும். இதாலதான் எங்களுடைய அக்கள் நான் மீண்டும் சொல்றேன், பசி வந்தால் பட்டும் மறந்துடுவோம்னு சொல்லிச்சு. பசி வந்தால் மற்ற இது எல்லாம் மறந்துடும், எல்லாத்தையும் கைவிட்டுடுச்சு. அவ முதல் அடிப்படையானது பசி. உடல் சார் உந்து சக்திகள் எல்லாமே முன்னுரிமை கொடுக்கப்படுது. அது முன்னுரிமை கொடுத்தா பிறகுதான் மற்றதெல்லாம் பிறகு உயிராரமான உந்து சக்திகளையோ அல்லது நீங்கள் பசியா கிடக்குறேன்றால் சில வேளை சமூகத்துக்கு கூட தண்ணி கொடுக்க வேண்டும். முதல் நீங்க குடிச்சிட்டு தான் மிஞ்சி கிடந்தா கொடுக்கப்பாரு. அதுதான் இந்த இந்து சக்தியால வர விளைவு. தனக்கு மேலால் அதிகமா சேமிச்சு வச்சு கொண்டிருக்கிறான், அது வேறு. ஆனால் உடல்சார் உந்து சக்தி தன்னென்ற விஷயதான் மற்றதுகளை பற்றி அது யோசிக்கும். அப்ப இது செய்து முடிச்சு போட்டுதான் அங்கால போகும். அப்ப இங்க இந்த பண்பாடுன்றது இங்க வருது. இதுக்கும் இதெல்லாம் சொல்லி போட்டு இந்த பண்பாடு என்ன, அதை பற்றி என்ன என்றால் இந்த உந்து சக்திகளை இப்ப எங்க எப்படி எவ்வாறு செய்ய வேண்டும் என்று இந்த மனித குலம் பகுத்து வச்சிருக்கு. அதுதான் பண்பாடு. வேறு உதாரணமாக சாதாரணமா விளங்குற விஷயத்தை சொல்லுவோம். இப்ப இங்க குதிரை நிக்கு, ஊர்ல மாடு நிக்குது. அது மலைஞ்சலத்துக்கு போகணும்னா கட்டி நிக்கிற இடத்துல அல்லது நிக்கிற இடத்துல போட்டுட்டு போகும் சண்டைபாடுல. ஆனா மனுஷன் அப்படியோ இல்ல. அவன் தனக்கண்டு உள்ள கழிவறைக்கு போய் அந்த கழிவறைய அசுத்தம் பண்ணாமல் மற்றவே வந்து இருக்க வேண்டும் சொல்லி இருக்கிறான். ஆதி காலத்துல நாங்கள் இந்த கழிவறைகள் வரும் முதல் 10 ரூபா மரங்களுக்கு பின்னுக்கு இந்த மனித கூட்டம் படிப்படியாக அதை எப்படி செய்யணும் வளர்ந்து வளர்ந்து வந்து இன்றைக்கு வீட்டுக்குள்ளேயே வாஷ்ரூம் கட்டி அதுகளும் எத்தனையோ விதமான அதுகள் எல்லாம் வச்சு செய்து வச்சிருக்கோம். என்னத்துக்கு இந்த மனுஷனத்தை கழிக்கும். இவ்வளவு மிருகங்கள் அன்றைக்கும் இன்றைக்கும் ஒரே மாதிரிதான். ஆனால் மனிதன் இந்த இயல்பான உந்து சக்தியை போக்குறதுக்கு தன்னை மேம்படுத்தி கொண்டு வாரான். அதான் அப்ப மனுஷனை கழிக்கணுமா? மனுஷன் மிருகங்களை போலே அல்ல. எங்க எப்படி எந்த இடத்துல போய் எவ்வாறு செய்ய வேணும் என்று இருக்குது. அதுதான் பண்பாடு. உணவு இருக்கு, பசி இருக்கு. பசியை நாங்கள் போக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் எங்கள்கிட்ட கிடைச்சது அரிசி. அந்த அரிசி எப்படி விளைவிக்கிறது, அதை எப்படி சோறாக்குறது, அதை சோறாக்கி எண்ணத்தோடு சாப்பிடலாம். இப்படி எல்லாம் ஆய்வு செய்து கண்டுபிடிச்சு அந்த அதை செய்து கொண்டார். அதை எப்படி சமைக்கிறது, பானை சட்டி செய்கிறது. அப்ப மட்பாண்டம் எங்களுடைய ஒரு பண்பாட்டு விழுமிய பொருள், சோறு காய்ச்சல். இதுதான் பண்பாட்டின் அடித்தளம். இப்படி இந்த இயல்பான உந்து சக்தி ஒவ்வொன்றை பாலுணர்வு அதை நெறிப்படுத்த வேணும். அப்ப திருமணம் என்ற ஒரு பந்தம், குடும்பம் என்ற ஒரு அமைப்பு, இதில் எல்லாத்தையும் நாங்கள் தோற்றுவிச்சோம்.
அப்ப இதுகளை எப்படி எவ்வாறு செய்ய போறோம்? ஒவ்வொரு இடமும் இந்த இயல்பான உந்தி சக்திகளை எப்படி எங்க எவ்வாறு செய்யறதுன்றதான் இந்த பண்பாடு. அது முதல் சிந்திக்கிறான் செய்யறதுக்கு முதல் சிந்திப்பான். அந்த சிந்திக்கிற விதம் உலகத்தில் ஒவ்வொரு இனத்துக்கும் வேறு வேறையா இருக்கு. அதுதான் ஒவ்வொரு இடத்திலும் பண்பாடு வேறுபட்டு இருக்கு. சிந்திக்கிற இது ஒவ்வொரு விதமா இருக்கு. மிருகங்களுக்கு எடுத்தா கூட இப்ப நாயை கொண்டு போனீங்கன்னா நான் நடப்பாதையில ஒரு இடத்த போக மலைச்சலம் கழிச்சிட்டு போடுவேன். ஆனா பூனை அப்படி இல்லை. அது போய் தோண்டி இரகசியமா மெட்டைக்கு தெரியாம மண்ணால மூடி போட்டு வேற அது பூனை. அப்படி மிருகங்களுக்கு மரபு ரீதியாக சில இந்த உந்தி சக்திகள் எப்படி பராமரிக்கிறதுன்றது மரபு ரீதியாக இருக்குது. சில சில மிருகங்கள் ஆண் பெண் கூடுறதே மற்றவைக்கு தெரியாது, கண்டுகொள்ள முடியாது. சிலது பகிரங்கமா இருக்கு. அப்படித்தான் அந்த மிருகங்களுக்குள்ளே அந்த வேறுபாடு மிருகத்துக்கு மிருகம் இருக்கு. மனிதருக்குள்ள இந்த இயல்பான உந்தி சக்திகளை எங்க எப்படி எவ்வாறு செய்யலாம் என்று ஒவ்வொரு இனமும் அதை என்னத்தை கொண்டு செய்யலாம், எப்படி செய்யலாம், என்ன வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்றதெல்லாம் வகுத்து வச்சிருக்கு. அந்த வகுக்கப்பட்டதான் அந்தந்த இனத்தின பண்பாடு. அந்த வகுக்கைகளை கண்ணை மூடிக்கொண்டு வகுக்கை இல்லை. அதுல கன பிரிவுகள் இருக்கு. அதை நாங்கள் ஒவ்வொன்றா அப்புறம் பார்ப்போம். அது கன பிரிவுகள் இருக்கு. அதை ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு பாயக்கைக்குள்ள கூட உலகு வரும் பிரிவு எங்களுக்கு விளக்கம் தரும். அப்ப இதுதான் எங்கட இந்த பண்பாட்டின் முக்கியமான விஷயம். அந்த எது இந்த இயல்பான உந்து சக்திகளை உலகத்துல மனுஷன் நிறைவேற்றிக் கொள்றதுக்கு என்னென்ன வழிவகைகளை பார்க்கிறான், என்னதுக்கா செல்வத்தை நாடி ஓடுறான், வடிவான வீடு கட்ட நித்து வடிவா படுத்து இருந்தோல் நித்திரியா போக்குறது, வசதியா வாழ்றது, குளிருக்கு அதுக்கு நல்ல உணவை தேடுறதுக்கு, நல்ல நித்திரை கொள்றதுக்கு, கட்டிடுகள் இதுகள் வேண்டுறதுக்கு இந்த இயல்பான உந்து சக்தி தான் இவ்வளவு பாடும். இவ்வளவு பாடும் இதுக்காகத்தான் பட்டு கொண்டு இருக்குது. உலகத்துல இல்ல நாடுகள் என்ன மக்கள் என்ன இதுக்காகத்தான் உழைக்கிறோம். அது எப்படி போக்க வேணும், எப்படி செய்ய வேணும் என்று வகுத்து வச்சதுதான் பண்பாடு. அது ஒவ்வொரு இடத்துக்கும் வேறுபடுது. ஏன் வேறுபடுது, என்னத்தால வேறுபடுது, ஒவ்வொருத்தருடைய இதுவும் எப்படி சரி. அதே தமிழருடைய இந்த இதை சம்பந்தமான தமிழர்களுடைய இந்த விளக்கங்கள் எப்படிப்பட்டது என்றதெல்லாம் நாங்கள் ஆராய்ஞ்சு ஒவ்வொன்றா பார்க்கிறதுதான் இந்த பண்பாடான விஷயம். இதுதான் அதுக்குரிய அடிப்படையான விஷயம். அப்ப இத ஒரு குறிப்பாக நான் சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொன்று இந்த பண்பாட்டையும் பற்றி. இப்போ ஒவ்வொரு இயல்பான உந்தி சக்தியாலும் வார தாக்கங்களை நாங்கள் பார்க்கலாம். என்ன ஒரு 5 நிமிஷம் ஒரு விஷயம் சொல்லி போட்டு போறோம். இப்ப குழந்தை இருக்குது. இந்த இந்த இயல்பான உந்தி சக்திகளை நாங்கள் சாதாரணமாக எடுக்க முடியாது. ஒரு அம்மா இருக்கிறா, உதாரணத்துக்கு சொல்றோம், ஒரு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை வளர்ப்புக்கு இதுகள் எல்லாம் வலு முக்கியம். பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்கு எல்லாம் முக்கியம். எது? உணவு, பசிப்புனிய போக்குறது, நித்திரை, மலசலம் கழித்தல், பால் உணர்வு, இதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு தோற்றம் பெற்று வரும். அது உடம்போட உள்ளது. அது வெக்கப்படுறதுக்கோ அதை மறைக்கிறதுக்கோ ஒரு விஷயம் இல்லை. அதுகளை எப்படி நாங்கள் தீர்ப்புக்கு வழிகட்டுறோம், எப்படி தீர்த்து வைக்க போறோம் அன்றதுலதான் எங்களோட பண்பாடு அங்க இருக்கு. அதுதான் முக்கியம். ஒரு உதாரணம் சொல்றது இது எவ்வளவு முக்கியம் என்றதுல சில பேருக்கு தெரியாதது இருக்கலாம். ஒரு 3 அம்மாவே எடுப்போம். ஒரு அம்மா குழந்தை பிறந்து இருக்கு, கொட்டில வளர்த்து இருக்கிறீர்கள். அது சரியா 12 மணிக்கு அதுக்கு பால் கொடுக்குறது. தாய் போய் 11:45 பாலை கரைச்சி இல்ல 11:50 பாலை கரைச்சி கொண்டு போய் சரியாக 12 மணிக்கு போற அந்த நித்திரியால் கையை காலை அடிச்சு கொண்டு சிரிச்சு கொண்டு இருக்கிற அதுல தூக்கி பாலை 12 கொடுக்குறா. என்ன ஒரு அம்மா இருக்கிறா, இந்த புள்ள 12 கொழும்பிட்டு பால் குடிக்கிறது, பாலை வர காண இல்லை, 12 காலுக்கு அளத்து வாங்கிட்டு
அளத்து வாங்கினா அப்புறம் தான் பார்க்க ஊரு 12 காலாச்சு பால் கொடுக்கணுட்டு கடை கண்டுட்டு கலைச்சு கொண்டு போய் கொஞ்சம் பிந்தி கொடுக்குறான், தாமதமா கொடுக்குறான். என்ன வராமா புள்ள 12 காலுக்கு அழுகுது. அழுத உடனே சொல்றான், அவன் இன்னும் அழுகான்றா பாருப்பா நான் கைவேல முடிச்சு போட்டுவான். இன்னும் அவன் தூக்கி தந்தாலும் புள்ளி அழுக நிப்பாட்டு இல்லை, அவன் அழுது கலைச்சு பசி கொடுங்க புறாதான் பசியும் 12 பால் கொடுக்குற நேரம் வந்துட்டான்னு ஆக லேட்டா கொண்டே கொடுக்குறான். இது கேட்டு அந்த கடைசி பிள்ளை நல்லா அழுது தான் அந்த பாலுக்கு போராடித்தான் பாலை பெறுகுது. அது உள்ளத்துல பதிக்குது, மன உள்ளத்துல அந்த பிள்ளை நினைக்குது இந்த இயல்பான இந்த பசி உணவை போக்குறதுக்கு நான் போராடித்தான் பெற வேண்டும் என்ற எண்ணம் அந்த பிள்ளைக்கு பதிக்க வைக்கிறேன் நான். இதால அந்த பிள்ளைதான் கண்டபாட்டுக்கு அலம்பி கொண்டு இருக்கிற பிள்ளையா இருக்கு, புலம்பல் பிள்ளையா இருக்கு, தன்னம்பிக்கை குறைஞ்ச பிள்ளையா இருக்கு, எதுக்கும் ஆகிய பண்ற அதுல போராடுற தன்மை கொண்ட பிள்ளையா இருக்கு. அப்ப இதுதான் மண்ணில் புறக்கை எல்லா குழந்தை நல்ல குழந்தை தான், அது நல்லவனாவது தீவனாவது அன்ன வளர்ப்பு. இதுதான் விஷயம். அப்ப அந்த உந்து சக்தியை நீங்கள் காலத்தோட நேரத்துக்கு பராமரிச்சால் அந்த பிள்ளை தன்னம்பிக்கை கொண்டவனா இருப்பான். அப்ப அந்த பிள்ளைன்ற கரெக்டர் அந்த குணாம்சம் எங்க உடைவாக தெரியுமோ, இந்த நான் சொன்ன ஒவ்வொரு உந்து சக்திகளையும் நீங்கள் காலத்தோடு பராமரிக்கிறதுலதான் அந்த பிள்ளைன்ற ஆளுமை, திறமை, தன்னம்பிக்கை, அந்த பிள்ளைன்ற பிஹேவியர், பழக்க வழக்கம், சத்தம் போடுறவனா, அடுத்த உடனே கோவிக்கிறவனா, எடுத்தறிஞ்சு பேசுறவனா, இதெல்லாம் வாரது இதுதான். இந்த ஒரு விஷயத்துல இந்த உணவை நேர்த்து கொடுக்கறது. இது போல நித்திரைக்கு இருக்குது, நித்திரையால் என்ன பக்க விளைவு இருக்குது, பால் உணர்வை நாங்கள் முடிச்சால் என்ன பெருமண்டு இருக்குது. இதெல்லாம் ஆய்வு செய்து இப்போ பிரெஞ்சில் உள்ள அறிஞர் ஜார்ஜ் ஃப்ரைட் இதை பற்றி கணக்கு புத்தக கணக்கில் எழுதியிருக்கிறேன். தியரி, அவற்றை தியரி என்றே இருக்கு, படிச்சிருப்பீங்க. இப்படியாக இவையெல்லாம் இந்த உங்களோட பண்பாட்டுல குழந்தை வளர்ப்புல இருந்து வேலை முக்கியமான விஷயங்கள். சரி, அடுத்த கிழமை நாங்கள் அங்கால தொடர்ந்து இந்த விஷயத்தை பேசி பண்பாட்டை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டு போவோம். நன்றி. கொஞ்சம் கூட நேரம் எடுத்துக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு 30 நிமிஷம் இல்ல 25 நிமிஷம். சரி, நல்லது. 25 நிமிஷம் 25 நிமிஷம் நல்லது. நாங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா செய்து கொண்டு போவோம். ஒவ்வொரு விஷயமாக உங்களோட சிந்தனையோட அது போகக்கூடியதா இருக்கும். அது நம்புறேன். நன்றி. ஏதாவது இனி கேள்விகள் இருந்தா ஏதாவது கேட்கலாம், ஏதாவது கதைக்கணும் சொல்லணும் கேள்வி இருந்தா கேட்கலாம். நன்றி ஆசான். அந்த பிணி என்றத இப்ப என்ன சொல்றீங்க? அத போன கிளாஸ்ல கேட்கல சொன்னீங்க, இதுல கொடுப்பேன் விளக்கமாண்டு. பிணி என்றது அதாவது இந்த உடலால வார உந்து சக்திகள் மனுஷன் உடல் இருக்கும் மட்டும் இருக்கும், அதை நீங்கள் தீர்க்க முடியாது. தீர்க்க முடியாத நோய் தான் பிணி. நீங்கள் சாயும் மட்டும் உங்களுக்கு உணவு தேவை. பிணி என்பது தீர்க்க முடியாத நோய். நோய் நோய் என்றது தீர்க்க முடியும். நோய் மருந்தா குடிச்சா தீர்க்கலாம், பசி சாப்பிட்டா தீர்க்கலாம். அவ்வளவு சாப்பிட்டா நீங்க இந்த சாப்பிட்டா திருப்பி நாளைக்கு திருப்பி வேணும். அது அதுதான் உடம்பு இருக்கும் மட்டும் உங்களோட இருக்கும். உடம்பு இருக்கும் மட்டும் உங்களோட இந்த இயல்பான உந்து சக்திகள் இருந்தே ஆகும். எல்லாம் உயிருக்கும் அப்படித்தான். உயிருக்கு மட்டும் உயிரிந்த உந்து சக்தி இருக்கு. சாகைக்குள்ள இந்த கடமையை நான் செஞ்சு தரோன்னு யோசிச்சு கொண்டு சாரோன்னு எத்தனை பேர் இருப்பான். உயிர் இருக்கு மட்டும் அந்த இது இருக்கும். அதுதான் புள்ளி. இந்த இயல்பான உந்து சக்திகள் நீங்கள் உடம்பிற்கு மட்டும் உடம்பின் உந்து சக்தி, உயிருக்கு மட்டும் உயிரின்ற உந்து சக்தி, இதுகளும் இருக்கு. இது தீராது. அது ஆற்றலாம் ஒழிய தீர்க்க முடியாது. பசி ஆறு ஒன்றுதான் கேட்கிறது. அந்த பசியை நீக்கி விட அந்த தந்தத்தோட இனி இல்ல போன்னு சொல்லி ஆப்ரேட் பண்ண மாதிரி அது ஆற்றலாம் வழிய தீர்க்க முடியாது. தீர்க்க முடியாத இயல்பினான உந்து சக்தி அதான் பசிப்பிணின்னு சொல்றது. பசிப்பிணி புறவி பிணி என்று மொத்தமா சொல்றது. மொத்தமா சொல்றது புறவியால வந்த புனிதான் இதெல்லாம். நான் இப்ப சொன்னது இதெல்லாம் புறவியால வந்த புனிதான்.
நன்றி நன்றி ஆசான். நன்றி. நல்லது. ஆசான் அதுல வந்து இந்த காலை என்று கிடக்குது கலை அது வருமாக்கும் என்ன ஆசான் நெடில்ல இருக்கலாம். இந்த புள்ளதான் டைப் பண்ணி தந்தது இருக்கலாம். கால வேற அது கல்லதான் இருந்தது. கற்பனை அது கல்லதான். கலைக்கு அது அடுத்த இதுகள் அது கலை. ஓகே நன்றி. அது கலை இலக்கியம். சரி சரி இதெல்லாம் நடக்கும். இது தான் இருக்கிறியா கேட்டுக்கணும் தான் டைப் பண்ணுறோம். அழகான இல்ல அது இல்ல. இப்ப நீங்கள் சொன்னதை ஒரு வரியில சொல்ற என்றால் மனிதன் தன்னுடைய உந்து சக்தியை எப்படி எங்கே எவ்வாறு தீர்த்து கொள்றானோ அதுதான் பண்பாடு அந்த இனத்தில். அவ்வளவுதான். அதுல தான் பண்பாடு பிறக்குது. பண்பாட்டின் தோற்றுவே அதுதான். அதுல இருந்து அங்கால அவன் வர்ணிச்சு கொண்டு போறது, அதை மேம்படுத்தி கொண்டு போறது, சிறப்பிச்சு கொண்டு போறது. இப்ப வாசுவ முந்தினாங்கள் மரத்துக்கு பின்னாலே இருந்தால் இப்ப வீட்டுக்குள்ள அது வளர்ந்து கொண்டே போகும். அதுக்கு அறிவு வேற 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 சிவப்படுத்தி கொண்டு போறான். அப்ப இந்த இயல்பான முயற்சிகளை எப்படி நாங்கள் சிறப்பாக செய்து கொள்ளலாம் என்றதை அந்த மனித குலம் ஆய்வு செய்து மேம்படுத்தி கொண்டு போகும். ஆனா அதுல அப்ப மேம்படுத்தி கொண்டு போயிருக்கல ஒவ்வொரு இடத்திலும் அவன் இந்த இனம் கொண்டிருக்கிற கொள்கை நம்பிக்கை இதுகள் எல்லாம் குறுக்கிடும். அதெல்லாம் வந்து குறுக்க நிற்கும். இப்ப சமய நம்பிக்கை சாதிய நம்பிக்கையில வழி சோங்காதவர் என்றால் தண்டு பிள்ளைகள் விரும்பிட்டு என்றால் சமயத்தாலேயோ சாதியாலேயோ அந்த திருமணத்தை குழப்பி போடுவாங்க அந்த விரும்பின பிள்ளைய. அப்ப குறுக்க நிக்குது அது. அப்ப இதுகளை பற்றி எல்லாம் பார்ப்போம். அப்ப அதுதான் பண்பாடு. ஆனால் அதை கொண்டு போறதுக்கு பல வழிகள் இருக்கு. அப்ப அதுல இடைஞ்சலானது என்ன, இடைஞ்சல் இல்லாத என்ன, எப்படி அது தலையிடுது, ஏன் தலையிடுது, இதுல எல்லாம் வேணும். இந்த இயல்பான உந்தி சக்திகளை போக்கிக் கொள்றதுக்கு நாங்கள் செய்த கருவிகள் தான் எங்களோட பண்பாட்டு சின்னங்கள். பண்பாட்டு சின்னங்கள் அதான். வேறு ஏதாவது கேள்வி இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குடும்பமும் சூழலும் இருக்குது. அப்ப அந்த பாட்டுல தனிய எல்லா பிள்ளையும் கல்லா பிள்ளையும் கருதா பிள்ளையும் எல்லாத்தையும் அன்னை வளர்ப்பதிலேன்னு சொல்லி முடிச்சிட்டினம். ஒரு அன்னையால தண்ட பங்களிப்பதான் கொடுக்கலுமே ஒழிய ஒரு தந்தையிட சகோதரத்திட சூழல்ட எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுமா? எல்லாத்துக்குமாக கட்ட அது வேற விஷயம். இதுல வந்து இயல்பான உந்து சக்திகள் என்றது வேற விஷயம். அது அந்த உயிர் சார்ந்த இதுக்குள்ள வரும் கடமைகள் எங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு. எல்லாருக்கும் ஒவ்வொரு கடமை, ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒவ்வொரு கடமை, ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒவ்வொரு கடமை. அதை பற்றி பிரிவா பார்ப்போம். அடுத்த உயிர் சார் உந்து சக்தியில நாங்கள் பார்க்கல அதை பற்றி தான் கலைப்பேன். நீங்க சொன்ன விஷயம் வேற நல்லது. குறுகிய நேரத்துல முடிச்சிருக்கிறோம். சொன்ன மாதிரி என்ன சரியா? நன்றி. நல்லது. ஒருவரும் கேள்வி இல்லாதபடியினால் நாங்கள் இத்துடன் இந்த நமது 3வது பாகத்தை நிறைவு செய்து கொள்கின்றோம். அடுத்த கிழமை எதிர்பாருங்கள் 4வது பாகம். அடுத்த கிழமை இருக்கா? அடுத்த கிழமை இந்த விஜயதசமி இல்ல, அங்கால் கிழமை 6வது நல்ல காலம். கிழமை மாத்திரம் இல்ல, அங்காலே இருக்கு. விஜயதசமியை முன்னிட்டு வருகின்ற கிழமை இடம்பெற மாட்டது என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆத்மீக தமிழரையும் இன்னிசை விருந்தென்ற ஒரு நிகழ்ச்சியை மாணி விழாவை முன்னிட்டு நடத்துகிறது. அது வருகின்ற சனிக்கிழமை 24ஆம் தேதி 6:30 அந்த நிகழ்ச்சி மாலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை இந்த நிகழ்ச்சி இடம்பெற போகிறது. இந்த நிகழ்ச்சியிலே மொன்றியலிலே மட்டுமல்ல டொரண்டோவிலிருந்தும் கூட பாடகர்கள் பாடுகின்றார்கள். அந்த நிகழ்ச்சியில் இனிய பாடல்கள், மகிழ்ச்சிகரமான நகைச்சுவைகள், ஒரு கலாய்ப்பான ஒரு பாட்டு நிகழ்ச்சியும் இருக்கு. இது தொடர்பான தகவல்கள் எமது இணையதளத்தில் வரும். நீங்கள் அனைவரும் கண்டுகளிக்க வர வேண்டும். அந்த இளம் சிறார்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று நாங்கள் அன்போடு ஆத்மீக சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.